மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாளாக என்னால் வீடியோக்கு கமெண்ட் சரியாக ரிப்ளை பண்ண முடியல. கொஞ்சம் உடம்பு பிரச்சனைகள், ப்ரெஷர் லோவாகிடுச்சா 2 நாளா, அதனால தான் என்னால் ரொம்ப கமெண்ட் பண்ண முடியல. நேற்று ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ராதான்னு ஒரு அக்கா வந்து என் பேரை சொல்லுங்கன்னாங்க. ராதாக்கா நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? டெய்லி அவங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவங்க பேரை சொல்லிட்டேன். மறந்துடுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஞாபகம் மருதி. என் யூடியூப்பு, பாப்பா சேனலு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காருக்கும் எழுதி எழுதி கொடுக்குறேன்னா என்னால் முடியல, டைம் சரியாக போயிடுது. அப்புறம் வந்து நேற்று லைவ் வந்ததே தெரியல, எப்போ லைவ் வருவீங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. இப்போ பாப்பா சேனலில் லைவ் எனபிள் ஆயிடுச்சு. பாப்பா சேனலுக்கு லைவ் வாங்கியாச்சு. அடுத்து வந்து அதில் வீடியோவும் போடுறேன், முடிஞ்சால் பாருங்கள். அடுத்து வந்து பாப்பா சேனலுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. அதில் உள்ள ப்ராசஸிங்லாம் ஓரளவு முடிச்சிருக்கேன். பாப்பா சேனல் இப்போ கொஞ்சம் நல்லா போகுது. பார்க்காதவங்க பாருங்கள். பாப்பா பற்றியும் போடுவேன், சமூக சீர்திருத்தங்க, வயசானவங்க, என் மனசுக்கு எதெல்லாம் படுதோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஆனால் தருண் சுந்தர் ஃபேமிலியில் அப்படி போட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மானிட்டேஷன் ஆன சேனல், ஒரு 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 ஃபேமிலி ரிலேட்டடாக கொண்டுட்டு போயிட்டேன் தருண் சுந்தர் ஃபேமிலியை. அதனால் இதில் வந்து என்னால் சொசைட்டி பற்றி போட முடியல. அதனால் அதில் எனக்கு என்னெல்லாம் என் மனசில் தோணுதோ அதெல்லாம் எழுதி அதில் போடுறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் பாப்பா சேனலில் பாருங்கள். தர்சிகா செல்வி யூடியூப் சேனல் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். நான் டெய்லி அதில் இப்போ கொஞ்சம் லைவ் போட ஆரம்பிக்கிறேன், வீடியோவுக்குள்ளும் நல்லா போட ஆரம்பிக்கிறேன். வேணால் அதில் பாருங்கள். நேற்று ஒரு லைவ் போட்டேன், நேற்று ஒரு லைவ் போட்டேன். டைமிங் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்போ லைவ் வருவீங்களோ அந்த டைமிங் சொல்லுங்கன்ட்டு. பாப்பா எப்போ தூங்குதோ அப்போல்லாம் எனக்கு லைவு பாதம் எப்படியாச்சும் ஒரு நமக்கு ஒரு, ஏன்னா இந்த சேனல் வந்து எங்கள் வீட்டுக்கார் பேரில் இருக்கா, எங்கள் வீட்டுக்கார் பேரில் தான் எல்லாமே. அதனால் வந்து நம்ம கையில் ஒரு 5 காசு 10 காசு இருந்தால் தான். ஏன்னா கூட இப்படி அப்படி இன்னைக்கு சொன்னதுக்கு ஒருத்தவங்க 5 காசு 10 காசுலாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. அது வந்து நாங்கள் கிராமத்தில், நான் பிறந்து 23 வருஷமாக கிராமத்திலேயே வளர்ந்து தெற்கு சீமையில் வளர்ந்ததுனால என் வாயில் அப்படித்தாங்க வருது. சில வார்த்தைகளை மாற்ற முடியல, அதனால் மன்னிச்சுக்கோங்கோ. நம்ம கையில் ஒரு 5 10 இருந்தால் தான் நமக்கு ஒரு, ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் அவங்கக்கிட்டே கேட்காம நம்ம கையிலையும் இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கணுமோ இல்லை நமக்கு எதாவது தேவைகளோ நம்ம நிறைவேற்றிக்கிறலாம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்குன்னு நான் யோசித்து எதுவுமே செய்ய மாட்டேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்காம எதுவும் வாங்க மாட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கையில் இருக்கட்டுமே, எதாக இருந்தாலும் பக்கத்தில் கடன் வாங்குற மாதிரி இருக்குதா, அதனால் கொஞ்சம் இந்த சேனலில் காசு வந்தாலும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் அது எங்கள் வீட்டுக்கார் பேரில் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். என் பேரில் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். அது என்னாச்சுன்னா ஆதார் கார்டும் பேன் கார்டும் என் பேரில் லிங்க் பண்ணாமல் எங்கள் வீட்டுக்கார் அவருக்கு மட்டும் லிங்க் பண்ணி வச்சுருக்காரு கோளாரா. சரி, இனிமேல் நம்ம அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குங்கிற மாதிரி இவளுக்கெல்லாம் எதுக்கு லிங்க் பண்ணி கொடுக்கணும், என்ன லிங்க் பண்ணி என்ன செய்ய போகிறான்னு நினச்சிட்டாரு போல. கடைசியில் இந்த யூடியூப் கழுதைக்குள்ளே போகவும் தான், கழுதைன்னு சொல்கிற நினைக்காதீங்க, நான் இதனால் ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் இது ஒரு நிம்மதியாக இருக்குன்னா, வியூஸ் போகலைனாலும் முன்னாடி ரொம்ப கவலைப்படவே வருத்தப்படுவேன். இப்போ அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா பழகிருச்சு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி. சரி, இதுதான் வாழ்க்கை, கிடைச்சா ஏற்றுக்குருவோம், கிடைக்கலன்னா பரவாயில்ல, அப்படியே சமாதானமாக போயிடுவோன்னு புரிஞ்சுக்கிருச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்கார் பேரில் தாங்க இது எல்லாமே இல்லையா, லிங்க் பண்ணதுனால அவர் பேர்லேயே பணம் வந்ததுனால எல்லாமே அக்கௌண்ட்டில் பணம் வந்தாலும் அவர் பேரில் தான் வரும். நான் எனக்கு என்ன வேணுனாலும் 5 ரூபானாலும் 10 ரூபானாலும் அவர்கிட்ட கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன், வாங்கவும் முடியாது. அதனால பாப்பா சேனலையாவது எப்படியாவது என் பேரில் வச்சுக்கிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரு இப்போ பாப்பாவுக்கு ஒரு நகைச்சீட்டு போடணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்கிறாரு, என்றைக்கோ கிடைக்க போகிற கலாக்காவுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கிலாக்கா, இன்றைக்கோ வரக்கூடிய பலாப்பழத்துக்கு இன்னைக்கு வரக்கூடிய கிலாக்கா பெருசுன்னு நினச்சிக்கிறோம் அப்படிம்பார். அதனால் நான் என்ன செய்வேன், ஃபியூச்சரை யோசிப்பேன். இன்றைக்கி நம்ம உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்குது வச்சுக்கோங்க, வயசாகும்போது நம்மளால் அந்த பிள்ளைகளுக்கு சேர்க்க முடியுமா செய்ய முடியுமா எனக்கு தெரியல.
யூடியூப்புங்கிறது அது ஒரு ஒரு எனக்கு பார்ட் டைம் ஜாப்பு மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க பொழுதுபோக்குக்காக போடுறாங்க. நான் வந்து முழு கவனமும் என் என் யூடியூப் தான் எனக்கு ஒரு ஒரு பெரிய இது மாதிரி. ஏன்னா எனக்கு நிறைய பேர் நிறைய இதெல்லாம் கற்று வச்சுருப்பாங்க, தொழில், கைத்தொழில். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு யூடியூப்பை தவிர எதுவுமே தெரியாதுங்க. சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கலாம், இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய ஆப்பில் லைவ்லாம் போடலான்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. யூடியூப் ஒன்று தாங்க எனக்கு கடவுள் மாதிரி. எத்தனையோ பேர் யூடியூப்பை தப்பான வழியில் கொண்டுட்டு போகிறாங்க. அதனால் யூடியூப்பில் வர்ற காசில் முடி வெட்டிக்கிறது, அயன் பண்ணிக்கிறது, அதில் வந்து அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன்னு சொல்கிறது. எனக்கு அது இல்லைங்க. நம்ம நல்லபடியாக கடன் அடித்து 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு நல்லா வாங்கி கொடுக்கணும், சாப்பிட நல்ல ஒரு படிக்க வச்சு அதுக்குள்ள செட்டில் பண்ணிடணும். அதுதாங்க எனக்கு ஒரு ஆசை. அதுக்காகத்தான் நான் பாப்பா சேனலை எப்படியாவது மானிட்டைசேஷன் பண்ணிடணும். அதை என் பேரில் வந்து எப்படியாவது மாற்றி வச்சுக்கிறணும். இன்னும் நான் லிங்க் பண்ணலை. லிங்க் பண்ணுறதுக்கு 2000 ரூபா கேட்டாங்க. என்னமோ பெனால்ட்டியாக. ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணோம்னா 2000 ரூபா கேட்குறாங்க. சரின்ட்டு ஸ்டாலின் முகாம்னு போட்டிருந்தாங்கல்ல, முதல்வர் முகாம்னு, அங்கே போனால் அங்கே 1500 ரூபா கேட்டாங்க. சரி இருக்கட்டும், நம்ம இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா எப்படியாவது இது என் பேரில் பாப்பா சேனலை நான் என் பேரில் போட்டு பாப்பாவுக்கு அதை தனியாக இப்போயே நாங்கள் 1 லட்சம் விற்கிது. பாப்பா வரையில அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ அது கல்யாணத்துக்கோ எதுக்கோ அந்த பிள்ளைக்குன்னு நான் தனியாக அது நான் இதில் வரக்கூடிய காசில் பாதி அதில் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டார். செலவு மகள் சேமிப்பு திட்டம்னு சொன்னேன், அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் நம்மக்கிட்ட இருந்தால் எப்படி இதையும் கேட்கத்தான் செய்வார். இருந்தாலும் நம்ம இதில் ஒரு 5-10 நாள் நம்ம கொஞ்சமாவது இந்த பிள்ளைக்கு சேர்த்து வைப்போம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். அதுக்காக தான் பாப்பாவுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். நேற்று ஒரு அக்கா, ராதான்னு ஒரு அக்கா, என் பேரை சொல்லுங்கன்னாங்க. ராதா அக்கா நல்லா இருக்கீங்களா? வீடியோ ஆரம்பத்தில் சொன்னான்னு தெரியல, இருந்தாலும் மறுபடியும் சொல்லி வைக்கிறேன். அடுத்து நிறைய பேர் கமெண்ட் போட்டீங்க. அந்த குத்து விளக்குக்கெலாம் நிறைய பேர் எனக்கு ஆறுதலாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அகல் விளக்கு தான் கொளுத்தணும், குத்து விளக்கு கொளுத்தி வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொன்னீங்க. எனக்கு சந்தோஷம். நிறைய பேர் கமெண்ட், எல்லார் கமெண்ட்டையுமே படித்தேன். மாலாவாசினி அக்காலாம் டெய்லி கமெண்ட் போடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க டெய்லி. ரிசிறுத்துமாலாம் டெய்லி மொத கமெண்ட் எப்போ நான் வீடியோ போடுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிசிறுத்துமாலாம் எப்படி எங்கள் வீட்டுக்கார நம்பரை கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட நம்பர் வாங்கி என்கிட்டே பேசிட்டாங்க. நிறைய பேர் அவ்வளோ அன்பாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் யார் எவருனே தெரியாமல் என் மேலே பாசமாக வச்சு என்னக்கா நல்லா இருக்கியா, அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க. எனக்கு உடம்பு சூழ்நிலையும் எனக்கு சரி கிடையாது, மன சூழ்நிலையும் சரியில்லை. வீட்டில் குடும்பத்துலேயும் 3 பிள்ளையே புருஷன் அம்பிட்டு பற்றியும் பார்த்து போன கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு யாரும் என்னை சொல்லிடக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு வார்த்தை நம்மளை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு போச்சு. அதனால் வீடியோ போட்டு எடுத்து வச்சுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா எடுத்து தம்ப்நெயில் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண விட்டுட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டே அப்படியே உழ வச்சுக்கிட்டே வேலையை பார்க்குறேன். இப்போ பாப்பா சேனலில் நான் வீடியோ இல்லைன்னா லைவ் ஏதாவது போட்டால் தான் அதுலேயும் சம்பாதிக்க முடியும். அது இன்னும் மானிட்டைசனே ஆகலை. இந்த சேனலில் சம்பளம் வாங்கவே 1.5 வருஷம் ஆச்சு. அதையாவது எப்படியாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துருவோமான்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவு பாப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பா சேனல் தர்சிகா செல்வின்னு யூடியூப்பில் அடித்தாலே வந்துடும். பாப்பாவோட ஃபோட்டோ தலையில் ரிப்பன் போட்டிருக்கோம். இல்லைன்னா நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு பின் பண்ணாலே வீடியோ போக மாட்டேங்குது. அதனால் நான் கமெண்டில் போட்டு பின் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பா.